தீபம் அகர்பத்தி ஒரு தெய்வீக அனுபவம். கடகராசினியர்களே, உங்களுக்குண்டான குரு பயிற்சி பலன் தான் சொல்ல போறேன். ரொம்ப 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 சந்தோஷமான இருக்க போறீங்க, மனநிலை இருக்க போறீங்க. ஏனென்று சொன்னால், கடகராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக குருவின் பயிற்சியால் நல்ல விஷயமே நடக்கும். விஷயம் நடக்குமா? நடக்கும். கொஞ்சம் கொஞ்சம் தான், சின்ன சின்னதான், அவ்வளவுதான். பெரும்பாலும் நல்ல விஷயம் தான் உங்களுக்கு நடக்க போகுது. இதனால் வரைக்கும் விரய குருவா இருந்து 12ஆம் இடத்துல இருந்து விரய குருவா இருந்து வேலை இருந்தவங்க வேலைக்கு போயிருக்கோம், இடம் மாற்றம் ஏற்பட்டிருக்கும், அவமானப்பட்டிருப்பீங்க, அஷ்டம சனியால் அவமானப்பட்டிருப்பீங்க, கஷ்டப்பட்டிருப்பீங்க. சனி பயிற்சி ஆயிடுச்சு. ஆனால் இப்போ குரு பயிற்சி உங்களுக்கு ஆயிடுச்சு. விரய குரு வந்துட்டாரு. விரய குரு வந்து எனக்கு இருக்கிற எல்லாமே நீக்கி விட்டுருக்கோம். நமக்கு இருக்கிற திறமை போயிருக்கோம், நமக்கு இருக்கிற பணம் நம்மகிட்ட இருந்த பணம் போயிருக்கோம், நம்மகிட்ட இருந்த செல்வாக்கு போயிருக்கோம். அது எல்லாமே மீட்டு தரக்கூடிய விஷயமா தான் இப்போ குரு வந்திருக்காரு. உங்க ராசியில் அமர்ந்திருக்கிறார். ஜென்ம குரு என்று சொன்னாலும் கூட கடகராசிக்கு நான் ஒன்று சொல்லுவேன். அது உச்சம் பெற்ற குரு. உங்கள் ராசியிலே உச்சம் அடைகிறார். அது இல்லாமல் கடகராசியிலே புனர்பூசம், பூசம், ஆயிலம் என்று 3 நட்சத்திரங்கள் இருக்கிறது. அதிலே பூச நட்சத்திரத்துக்கு உண்டான அதிதேவதை பிரகஸ்பதி என்று சொல்லக்கூடிய குரு பகவானை குறிக்கிறார்கள். அப்போ இதை விட வேற என்ன உங்களுக்கு வேணும்? அந்த பூச நட்சத்திரம் கடகராசியில் தானே இருக்கு. அப்போ கடகராசி ஏன் நன்மை செய்ய மாட்டார்? கண்டிப்பாக நன்மை செய்வார். அப்போ ஜென்ம குருவாக இருந்த அமர்வு என்ன செய்வார் என்று சொன்னால், உங்களுடைய எண்ணங்களை மாற்றுவார். எப்படி இருக்கும்? ஒரு மாதிரி நீங்களே உங்களை தாழ்த்தின்னு இருப்பீங்க. இன்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் சொல்லுவாங்க, தன்னை தாழ்த்தி கொள்ளுதல். அதெல்லாம் போயிட இப்போ. என்கிட்ட திறமை இருக்கு, என்கிட்ட அது இருக்கு, என்கிட்ட இது இருக்கு, நான் செய்வேன், நான் போவேன், நான் பார்ப்பேன், நான் கண்டிப்பாக இதை செஞ்சு முடிப்பேன், இப்படிதான் இனிமேல் சொல்ல போகிறேன். அந்த தைரியத்தை கொடுப்பார், மனப்பக்குவத்தை ஏற்படுத்தி கொடுப்பார், முன்னேற்றமான வாழ்க்கைக்கு வித்திடுவார். அது இல்லாமல் உங்களுக்கு தெய்வ நம்பிக்கை கொடுப்பார். இது முக்கியமாக நீங்கள் கவனிக்கணும். இது வரைக்கும் தெய்வத்திலான ஒரு கஷ்டம் வரும்போது தெய்வத்தை நம்ம நினைச்சாலும் கூட பெருசாக நம்ம அதை நம்ம மேலே நம்பிக்கை குறைவாக இருக்கும். எப்பவுமே ஆன்மீகத்தில் பார்த்தீங்கன்னா நம்பிக்கை, பொறுமை, இது ரெண்டுமே வேணும். இதுதான் எல்லா ஆன்மீகவாதிகளும் சொல்லக்கூடாது. அப்போ அந்த நம்பிக்கை, பொறுமை இப்போ உங்களுக்கு வந்துடும். அப்போ அதை வந்துட்டா கண்டிப்பாக ஆன்மீகத்தில் முன்னேற்றப்படுவீர்கள். கடகராசிக்காரர்கள் இந்த குரு பயிற்சியில் ஆன்மீகத்தில் ஈடுபடுபவர்களாக இருந்தால், ஆன்மீகத்தில் இருப்பவர்களானால் ஆன்மீக முன்னேற்றம் கண்டிப்பாக உண்டாகும். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு எல்லா வகையிலுமே ஏற்றமான பலன் கிடைக்கும். அரசியல், சமூகம், கலைத்துறை எல்லாவற்றிலுமே ஒரு கை பார்ப்பீங்க. அப்படிப்பட்ட நேரங்காலம் தான் இப்போ உங்களுக்கு வந்தது. அங்கிருந்து அவர் பார்க்கக்கூடிய பலன்கள் 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம். நல்லா கேட்டுங்க. 5ஆம் இடத்தை பார்ப்பதினாலே உங்களை நினைத்த எண்ணம் பலிதமாகும். உங்க மனசுல நினைச்சிருப்பீங்க, ரொம்ப நாளா நினைச்சிருப்பீங்க, அது நடக்காம இருக்கும், அது இப்ப நடக்கும். அதுக்கு உண்டான நேரம் தான் அந்த நினைத்த எண்ணம் பலிதமாகும். அதுதான் 5ஆம் இடம். பூர்வ புண்ணியம் கண்டிப்பா கிடைக்கும், முன்னோருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். அது கிடைச்சாலே போதும். சாபங்கள், கர்மாக்கள் எல்லாமே விலகிடும். 5ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் உங்களுக்கு ஏற்பட்டிருந்த சாபங்கள், உங்களுக்கு ஏற்பட்டிருந்த கர்மாக்கள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும். இது உண்மை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புத்திர பாக்கியம் ஏற்படும். கடகராசிக்காரன் புத்திர பாக்கியம் ஏற்படும். கல்யாணம் வைக்கணும், குழந்தை இல்லாமல் இருக்கணும், கண்டிப்பாக புத்திர பாக்கியம். ஏன்னா அவர் புத்திரகாரங்களும் கூட, தனகாரங்கள் மட்டுமல்ல, புத்திரகாரங்களும் கூட. அப்போ புத்திர பாக்கியம் ஏற்படும். அது மட்டுமல்ல, அவர் 7ஆம் இடத்தை பார்ப்பதனால் திருமண முயற்சியும் பலிதமாகும். இதுல இன்னொன்று கேட்கணுமா? மறு விவகாரம் இப்போ நிறைய நடந்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் மேரேஜ் நிறைய பேருக்கு ஃபெயிலியர் ஆகுது. செகண்ட் மேரேஜுக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட கடகராசிக்காரங்க செகண்ட் மேரேஜ் வெயிட் பண்றவங்களுக்கு கண்டிப்பாக இந்த குரு பயிற்சியால மறுமணம் நிகழும். இது கண்டிப்பா நடக்கும். உங்களுடைய பார்ட்னர்ஷிப் வந்து விலகுவாங்க. வேலைக்கு போயிருப்பாங்க, இப்போ வந்துருவாங்க. உங்களை பத்தி புரிஞ்சுக்காம இருப்பாங்க, இப்போ புரிஞ்சுப்பாங்க. ஆஹா, நம்ம மிஸ் பண்ணிட்டோமே, அவரோட இந்த நேரம் நம்ம நிறைய சம்பாதிச்சிருக்கலாமே அப்படின்னு சொல்லி கண் கெட்ட பிறகுதான் சூரிய நமஸ்காரம் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒரு மனப்போக்கை கொண்டு இருந்தவங்க இப்போ திருந்தி வந்து உங்களோட இணைஞ்சு அவங்களும் சம்பாதிப்பாங்க, நீங்களும் உங்களையும் சம்பாதிக்க வைப்பாங்க. இது கொண்டு வரோம். 9ஆம் இடத்தை பார்ப்பதனால் நீங்க அந்த கஷ்டமான நேரத்தில் இருந்திருப்பீங்க இல்லையா? அஷ்டம சனி காலம் இருந்தது, விரய குரு இருந்தது. அப்போ என்ன பண்ணியிருப்பீங்க? கோயிலுக்குள்ளே போயிருப்பீங்க, நிறைய வேண்டுதல் வச்சிருப்பீங்க, பிரார்த்தனை வச்சிருப்பீங்க, நான் இது பண்றேன் இது பண்றேன் சொல்லியிருப்பீங்க. அதெல்லாம் இப்போ நிறைவேற்றக்கூடிய நேரம் வந்து விட்டது. அது மூலம் செஞ்சு விடுங்க. அது இல்லாமல் தந்தை வழி உறவு பலப்படும். அவருடைய சொத்துக்கள் இருந்தால் கைக்கு வந்து சேரும்.
பூர்வீக சொத்துல பிரச்சனை இருந்தா அது விலகிடும், வழக்குகள் ஜெயமாகும், இதெல்லாமே நடக்க போகுது. எதிர்பாராத தனவரவு கண்டிப்பா ஏற்படும். இது மட்டும் இல்ல, பெரிய மனிதனுடைய நட்பு சிநேகம் எது வேணாலும் வச்சுங்க, அது கண்டிப்பா கிடைக்கும். பெரிய மனிதருக்கு நட்பு கிடைக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம், அது சாதாரணமா கிடைக்காது. அது அப்படிப்பட்ட ஒரு நேரமானம் உங்களுக்கு வந்திருப்பதால் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா கடகராசிக்காரங்க எல்லாருடையும் பழகக்கூடியவங்க, தாயுள்ளம் கொண்டவர்கள், இரக்க சிந்தனை உள்ளவர்கள். ஒருவருடைய பழகும்போது உடனே பழகிடுவீங்க. நிறைய நம்பிக்கை துறவங்களை சந்திச்சு இருப்பீங்க. இப்படிப்பட்டவங்களுக்கு அந்த பெரிய மனிதர்களோட நட்பு கிடைக்கும் போது, பெரிய மனிதர் என்ன பண்ணுவார், உங்களை ஏமாத்த போறாரு இல்லையே, அவர் தான் உங்களுக்கு உதவி பண்ணுவார். அவர்கிட்ட காசு பணம் இருக்கும், மரியாதை இருக்கும், பெரிய அந்தஸ்து இருக்கும், செல்வாக்கு இருக்கும், அதிகாரம் இருக்கும், எல்லாமே இருக்கும் அவர்கிட்ட. அப்ப அவர் என்ன பண்ணுவார், அதை உங்களுக்கு கொடுப்பார். உங்ககிட்ட இருந்து அவர் எதுவும் எதிர்பார்க்க மாட்டார். அதுக்கு உண்டான நேரங்கள் தான் இப்போ வந்திருக்கு. அப்போ அது கண்டிப்பா கிடைக்கும். உங்க ராசியாதிபதி சந்திர பகவான் இல்லையா, 15 நாள் மறைவார், 15 நாள் வளருவார். அப்போ ஒரு நேரம் இருக்க ஒரு குணம் ஒரு இருக்காது. அப்போ என்ன பண்ணணும், தியானத்துல கொண்டு போகணும், ஜீவசமாதி தரிசனம் பார்க்கணும், இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரணும். அம்மன் வழிபாடு ரொம்ப உகந்ததா இருக்கணும். அந்த அம்மன் வழிபாடு எப்படி இருக்கணும்னாக்கா, மாறுபட்ட உருவம் கொண்டவர்களா இருக்க வேண்டும். இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டா, வாராகி அம்மா அன்னை பன்றி முகம் கொண்டவர்கள், அந்த தேவியை வழிபடலாம். பிரத்யேகார தேவியை வழிபடலாம், அவர்கள் சிங்கமுகத்தை கொண்டவர்களா இருப்பார்கள். இப்படி மாறுபட்ட முகம் உள்ள அம்மனை வழிபட்டு வர வேண்டும். நிறைய திருநங்கைகளுக்கு உதவி பண்ணலாம், அவளுடைய வாழ்க்கையில் விளக்கேற்றி வைக்கலாம், வேலை வாங்கி கொடுக்கலாம், இருக்க இடம் அமைத்து கொடுக்கலாம், கைம்பெண்களுக்கு உதவலாம், கணவனால் கைவிடப்பட்டவர்கள், கணவனை இழந்தவர்களுக்கு கண்டிப்பாக நிறைய தான தர்மம் செய்யலாம், செஞ்சுக்கிட்டே வரலாம், தொடர்ந்து செய்யலாம், தப்பு கிடையாது. இதெல்லாம் பண்ணிட்டு வந்தனாலே உங்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன் ரொம்ப அமோகமா இருக்க போகுது. அது நம்ம ஒரு பார்வை பலன் நல்லா கேட்டுங்க. இந்த கடகராசிக்காரர்களுக்கு குருவுடைய பார்வை பலன் நன்றாக வேலை செய்யும். நல்லா கேட்டுங்க, குரு பார்க்க தான் கோடி நன்மைன்னு சொல்லியிருக்காங்க, குரு இருக்க சொல்லலை. குரு இருப்பதும் நல்லதுதான், இருந்தாலும் குருவுடைய பார்வை பலன் கோடி நன்மை பெறும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்போ அந்த வகையில பாத்தீங்கன்னா 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம் ஒரு ஜாதகருக்கு நன்றாக இருந்தால் அவரை பிடிப்பதற்கு ஆள் இல்லை, அவர் கண்டிப்பா நல்ல நிலைக்கு வருவார். இதுல இந்த ஒரு விஷயம் இதுல சொல்லணும். எல்லாரும் என்ன பண்றாங்க, குரு பயிற்சி வந்துச்சு, அதை இப்ப நான் சொன்ன மாதிரி 1ஆம் தேதி 1/6/2026 வந்திருக்கு, அதுல இருந்தா பலன் கிடைக்கிறாங்க. அப்படி கிடையாது. பழைய ஜோதிடர்களுக்கு, என் போன்ற அனுபவங்களுக்கு எங்கள் குருநாதர் கற்றுக் கொடுத்தது என்னவென்றால், குரு ஒரு ராசிக்கு வருவதற்கு முன்பே 3 மாதத்துக்கு முன்பாகவே அந்த பலனை கொடுத்து விடுவார். இதை நீங்க கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். இது முக்கியமான விஷயம். இதை கேட்டு தெரிஞ்சுங்க, தெரியாத ஜோதிடர்களும் தெரிஞ்சுங்க. 3 மாதத்துக்கு முன்பே குரு தன்னுடைய பலனை கொடுத்து விடுவார். சனி பகவான் வந்த பிறகு 3 மாதம் அடுத்து வந்து உட்கார்ந்த பிறகுதான் பலன் கொடுப்பார். 3 மாதத்துக்கு அப்புறம் தான் கொடுப்பார். ஏன்னா அவர் மந்தன், லேட்டா தான் வேலை செய்வார். குரு அப்படி இல்லை, வருவதற்கு முன்பே பலனை கொடுத்து விடுவார். அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பலன் கிடைக்கும், நல்லது நடக்கும்னு சொல்லி நீங்கள் எல்லா நலமும் பெற்று வாழ போறீங்க என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.